தாயகம் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய இலங்கையின் மதிய நேர பிரதான செய்திகள். விரிவான செய்திகளுக்குள் செல்ல முன்னதாக முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். ஜனாதிபதி அனுரகுமார ஐநா மனித உரிமைகள் உயர்ஸ்தானிகர் சந்திப்பு. வீதியோர சிறுவர்களுக்கு மாதாந்த உதவித்தொகை வழங்க அமைச்சரவை அனுமதி. கொழும்பில் தாமரை கோபுரத்தில் புதிய திட்டம். கொழும்பில் போதையில் விபத்தை ஏற்படுத்திய பேருந்து சாரதி. கோர விபத்தில் பாடசாலை மாணவி உயிரிழப்பு. தமிழரசு கட்சியிடமிருந்து அனுரவுக்கு அவசர கடிதம். நீண்டகாலமாக மூடியிருந்த கிளிநொச்சி மாவட்ட பொது வைத்தியசாலையின் பெண் நோயியல் பிரிவு திறப்பு. நாமலின் அதிகாரப்பூர்வமற்ற ஜனாதிபதி மொட்டு தரப்பில் வெடித்த சர்ச்சை. மேவின் சில்வாவுக்கு எதிராக நீதிமன்றம் பிறப்பித்துள்ள உத்தரவு. போதைப் பொருளுடன் வந்த வெளிநாட்டு பயணி அதிரடியாக கைது. தொடர்பான விரிவான செய்திகள். அமெரிக்காவில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் உயர்ஸ்தானிகர் வோல்கர் டர்க்கை சந்தித்து கலந்துரையாடியுள்ளார். ஐநா சபையின் 80வது பொதுச்சபை அமர்வில் கலந்து கொள்வதற்காக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அமெரிக்காவில் நியூயார்க்கிற்கு சென்றுள்ளார். அமெரிக்காவுக்கு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயவுக்கு ஐக்கிய நாடுகள் சபைக்கான இலங்கை நிரந்தர பிரதிநிதியும் முன்னாள் பிரதம நீதியரசருமான ஜனாதிபதி சட்டத்தரணி ஜயந்த சந்திரஸ்ரீ ஜெயசூரிய உள்ளிட்டோரினால் அமோக வரவேற்பளிக்கப்பட்டது. இந்த விஜயத்தில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவுடன் வெளிநாட்டு அலுவல்கள், வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் விஜித ஹேரத்தும் இணைந்துள்ளார். இந்நிலையில் வெளிவிவகார அமைச்சர் விஜித ஹேரத் இந்திய வெளிவிவகார அமைச்சர் எஸ் ஜெய்சங்கருடன் இருதரப்பு கலந்துரையாடல்களை நடத்தியுள்ளார். அதேவேளை அமெரிக்க நேரப்படி இன்று புதன்கிழமை பிற்பகல் 3:15 மணிக்கு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க 80வது பொதுச்சபை அமர்வில் உரையாற்ற உள்ளமை குறிப்பிடத்தக்கது. நிறுவன பாதுகாப்பில் அல்லது பொறுப்பில் உள்ள சிறுவர்கள் மற்றும் வீதியோர சிறுவர்களுக்கு மாதாந்த உதவித்தொகையாக ரூபாய் 5000 வழங்கும் திட்டத்தை செயற்படுத்த அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது. இதன்படி அர்த்தம் என பெயரிடப்பட்டுள்ள குறித்த வேலை திட்டத்தின் கொடுப்பனவுகள் ஜூலை 2025 முதல் ஆரம்பிக்கப்பட உள்ளன. 2025ஆம் ஆண்டுக்கான அர்த்தம் வேலை திட்டத்திற்கு 2025ஆம் ஆண்டில் ஒதுக்கப்பட்டுள்ள 1000 மில்லியன் ரூபாவினை பிள்ளைகளின் உயரிய நலனுக்காக பயன்படுத்தக்கூடிய வகையில் 2025 ஆண்டு ஜனவரி மாதம் முதல் அமலுக்கு வரும் வகையில் குறித்த கொடுப்பனவுகளை வழங்க முடியும் என்று கண்டறியப்பட்டுள்ளது. இதன்படி அர்த்தம் வேலை திட்டத்தின் கொடுப்பனவுகளுக்கான உரித்து ஆரம்பமாகும் திகதியை 2025 1/1 என கருதி குறித்த திகதியிலிருந்து நிலுவையில் உள்ள சலுகைகளை அவர்களின் கணக்குகளில் வரவு வைக்க மகளிர் மற்றும் சிறுவர் விவகார அமைச்சர் சமர்ப்பித்த முன்மொழிவை அமைச்சரவை அங்கீகரித்துள்ளது. கொழும்பு தாமரை கோபுரத்தில் அடுத்த ஆண்டுக்குள் பங்கி ஜம்பிங் திட்டத்தை ஆரம்பிக்க திட்டமிடப்பட்டுள்ளதாக ஷிரந்த பீரிஸ் அறிவித்தார். அத்துடன் பங்கேற்பாளர்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக அதிகபட்ச பாதுகாப்பு நடவடிக்கைகளுடன் இந்த திட்டம் அறிமுகப்படுத்தப்படும் என்று அவர் தெரிவித்தார். மேலும் கொழும்பு தாமரை கோபுரத்தின் பாதுகாப்பை பலப்படுத்துவதற்காக பாதுகாப்பு பணியாளர்கள் அதிகரிக்கப்பட்டுள்ளதாகவும் கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டுள்ளதாகவும் ஷிரந்த பீரிஸ் கூறியுள்ளார். கொழும்பில் மொரட்டுவை போலீஸ் பிரிவிற்குட்பட்ட பகுதியில் இடம்பெற்ற விபத்து தொடர்பில் பஸ் சாரதியொருவர் மொரட்டுவை போலீசாரால் நேற்று கைது செய்யப்பட்டுள்ளார். மொரட்டுவை குரச சந்தியில் நேற்று காலை பஸ் ஒன்று காருடன் மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளது. விபத்தில் காரில் பயணித்த 3 பேர் காயமடைந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். இதனை அடுத்து இந்த விபத்து தொடர்பில் பஸ்ஸின் சாரதி போலீசாரால் கைது செய்யப்பட்டதுடன் கைதானவர் பஸ் சாரதி காலி பிரதேசத்தை சேர்ந்த 40 வயதுடையவர் ஆவார். வைத்திய பரிசோதனையில் பஸ் சாரதி ஐஸ், ஹெரோயின், கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்களை பாவனை செய்து பஸ்ஸை செலுத்தி சென்றுள்ளதாக தெரிய வந்துள்ளது. பஸ் சாரதியை மொரட்டுவை நீதவான் நீதிமன்றில் ஆயர்படுத்த உள்ளதுடன் மேலதிக விசாரணைகளை மொரட்டுவை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். பஸ்யாள கிரியுள்ள வீதியில் உந்துருளி மீது பாரவூர்தியொன்று மோதி விபத்துக்குள்ளானதில் பாடசாலை மாணவியொருவர் உயிரிழந்துள்ளார். குறித்த விபத்து சம்பவம் நேற்று பதிவாகியுள்ளது. விபத்தில் நிட்டெம்புவ பகுதியை சேர்ந்த 17 வயது மாணவியொருவரே உயிரிழந்துள்ளதாக முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது.
மேலும் சம்பவம் தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர். தமிழ் தேசிய பிரச்சினையை தீர்ப்பதற்கு கூட்டத்தை கோரி இலங்கை தமிழரசு கட்சி ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயகவுக்கு கடிதம் ஒன்றினை அனுப்பியுள்ளது. குறித்த கடிதத்தில் எமது கட்சியின் அண்மைய மத்திய செயற்குழு கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவிற்கமைய நீங்கள் நாட்டின் ஜனாதிபதியாக பதவியேற்று 1 வருடமாகின்றது. உங்கள் தேர்தல் அறிக்கையில் மற்றும் பல அறிவிப்புகளில் இந்த மிக முக்கியமான பிரச்சினையை தீர்ப்பதாக நீங்கள் உறுதியளித்துள்ளீர்கள். இருப்பினும் கடந்த 1 வருடமாக இந்த விடயத்தில் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. முதன்மையான தமிழ் அரசியல் கட்சி என்ற முறையில் மேற்கூறிய பிரச்சினை தொடர்பாக உங்கள் அரசாங்கத்துடன் கலந்துரையாட நாங்கள் தயாராக உள்ளோம். இந்த வகையில் உங்களை சந்திக்க கீழே கையொப்பமிடப்பட்டுள்ள தலைவர், பொதுச் செயலாளர் மற்றும் எங்கள் 8 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அடங்கிய குழு நியமிக்கப்பட்டுள்ளது. மேற்கண்ட குழு உங்களை விரைவில் சந்திக்க ஒரு நேரத்தை ஒதுக்க தயவு செய்து நேரம் ஒதுக்குங்கள் என குறிப்பிடப்பட்டுள்ளது. கிளிநொச்சி மாவட்ட பொது வைத்தியசாலையின் பெண் நோயியல் பிரிவானது சுமார் 2 வருடங்கள் மூடப்பட்டிருந்த நிலையில் தற்போது திறந்து வைக்கப்பட்டுள்ளது. குறித்த நிகழ்வானது இன்று வடக்கு மாகாண ஆளுநரால் திறந்து வைக்கப்பட்டுள்ளது. பெண் நோயியல் பிரிவானது 2 வருடங்களுக்கு முன்னர் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவினால் திறந்து வைக்கப்பட்டது. இருப்பினும் பயன்பாடற்று மூடியிருந்த நிலையில் பல்வேறு தரப்பினரால் அதனை திறக்குமாறு கோரிக்கை முன்வைக்கப்பட்டு போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டன. இந்நிலையில் இது தொடர்பில் நேற்றைய தினம் நாடாளுமன்றத்திலும் கருத்து முன்வைக்கப்பட்டது. இதன் பின்னணியிலேயே தற்போது குறித்த பெண் நோயியல் பிரிவானது திறந்து வைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. பொது கூட்டங்களில் பொறுப்பற்ற கருத்துக்களை வெளியிடுவதை தவிர்க்குமாறு முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜானகதிஸ்ஸ குட்டியாராய்ச்சிக்கு ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் பொதுச் செயலாளர் சட்டத்தரணி சாகர காரியவசம் எச்சரிக்கை விடுத்துள்ளார். எதிர்காலத்தில் நாமல் ராயபக்ஷ ஜனாதிபதியானால் தான் நாட்டின் அதிகாரப்பூர்வமற்ற ஜனாதிபதியாக இருப்பேன் என குட்டியாராய்ச்சி தெரிவித்தமை தொடர்ந்தே இந்த எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. ஆதரவாளர்களிடம் உரையாற்றிய திஸ்ஸ குட்டியாராய்ச்சி ராயபக்ஷவின் நெருங்கிய கூட்டாளிகளில் ஒருவராக தன்னை கருதுவதாகவும் 2029 ஜனாதிபதி பதவியை வெல்வதற்கு ராயபக்ஷவுக்கு ஏற்கனவே ஒரு அரசியல் அலை உருவாகி வருவதாகவும் கூறியுள்ளார். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க நாளை, அடுத்த வாரம், அடுத்த மாதம் அல்லது 2029 அதிகாரத்தை இழப்பாரா என்பதை உறுதியாக கூற முடியாதுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அதன்படி நாமல் ராயபக்ஷ ஜனாதிபதி தேர்ந்தெடுக்கப்படும் போது இலங்கையின் அதிகாரப்பூர்வமற்ற ஜனாதிபதியாக தான் பணியாற்றுவேன் என்று திஸ்ஸ குட்டியாராய்ச்சி வலியுறுத்தியுள்ளார். இந்த நிலையில் அதற்கு எதிர்ப்பு வெளியிட்டுள்ள ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் பொதுச் செயலாளர் சாகர இதுபோன்ற அறிக்கைகள் கட்சிக்கு தீங்கு விளைவிக்கும் என்று எச்சரித்துள்ளார். 2010 முதல் 2012 வரை அமைச்சராக பணியாற்றிய போது சட்டவிரோதமாக சொத்துக்களை சேர்த்ததாக கூறி முன்னாள் அமைச்சர் மேவின் சில்வாவுக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட வழக்கை விசாரிக்க கொழும்பு மேல் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழுவினால் குறித்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இதன்படி இன்று கொழும்பு மேல் நீதிமன்றம் சட்டவிரோதமாக சொத்துக்களை சேர்த்தமை தொடர்பிலான வழக்கை விசாரிக்க அனுமதி அளித்துள்ளது. அதன்படி சட்டவிரோதமாக சொத்துக்கள் மற்றும் சொத்துக்களை ஈட்டியமை தொடர்பான வழக்கு விசாரணை எதிர்வரும் நவம்பர் 17 முதல் ஆரம்பமாகும் என்று கொழும்பு ஆமல் நீதிமன்ற நீதிபதி முகமது மிகால் உத்தரவிட்டுள்ளார். அமைச்சராக செயல்பட்டு தனது சட்டப்பூர்வ வருமானத்தை விட கிட்டத்தட்ட 150 மில்லியன் ரூபாய் மதிப்புள்ள சொத்துக்களை சட்டவிரோதமாக சம்பாதித்ததன் மூலம் ஊழல் தடுப்பு சட்டத்தின் கீழ் குற்றம் சாட்டப்பட்டதாக லஞ்ச ஒழிப்பு ஆணையம் மேவின் சில்வாவுக்கு எதிராக இந்த வழக்கை தாக்கல் செய்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. கொழும்பு கட்டுநாயக்க விமான நிலையத்திற்கு குஷ் போதைப் பொருட்களை சட்டவிரோதமாக கொண்டு வந்த இந்திய பயணியொருவர் இன்று விமான நிலைய போலீஸ் போதைப்பொருள் ஒழிப்பு பிரிவின் அதிகாரிகள் குழுவினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். கைது செய்யப்பட்டவர் இந்தியாவை சேர்ந்த 36 வயதுடையவர் என தெரிய வந்துள்ளது. இந்திய பயணி தாய்லாந்தின் பேங்காங்கில் குஷ் போதைப் பொருட்களை கொள்வனவு செய்து அங்கிருந்து இன்றைய தினம் காலை 12 மணிக்கு இண்டிகோ விமானம் 6E1183 இந்தியாவின் பெங்களூருக்கு வந்தடைந்துள்ளார். சந்தேக நபரின் பயணப்பையிலிருந்து 3 பொதிகளில் மறைத்து வைக்கப்பட்ட 1,55,60,000 ரூபாய் மதிப்புடைய 1 கிலோகிராம் 556 கிராம் குஷ் போதைப் பொருள் கைப்பற்றப்பட்டுள்ளது.
கைப்பற்றப்பட்ட குஷ் போதைப் பொருட்களுடன் சந்தேக நபரை மேலதிக விசாரணைக்காக இன்று நீர்கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தில் ஆயர்படுத்தப்படவுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். அதேவேளை நேற்றைய தினமும் போதைப் பொருளுடன் இந்திய பயணியொருவர் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் கைது செய்யப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள தாயகம் நியூஸுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.